கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எங்களை நீர் நடத்துகிற அன்புகளே, இதோ இந்த மாலை வேளையிலே அப்பா பிதாவே என்று ஸ்தோத்தரிக்கும்படியாக கொடுத்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சோலையார் ஆலயத்தின் உறவுகளாக ஒன்று கூடி ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கும்போது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்கும்படியாக கொடுத்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு மேலாக நீர் நீர் பாதுகாத்து வருகிறீர், பராமரித்து வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றிகளை ஏறிருக்கிறோம். கர்த்தாவே, கண்ணோக்கி பார்க்க வேண்டும் செபிக்கிறோம். நிறைய கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த ஆண்டை கூடுகையானது தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக என்னென்ன தேவைகளுக்காக என்பதை ஆண்டவரே கண்ணோக்கமாக இருந்து என்னுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி சாய்த்து தகப்பனே எங்களை ஆறுதல் சமாதானம் அடையவும் தகப்பனே நாங்கள் இதன் மூலமாக மற்றவர்களுக்கு சாட்சியாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும். கர்த்தாவே, ஏறெடுக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் விருதுமாய் போய்விடாதபடி தகப்பனே உம்முடைய அதிசயங்களையும் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் தகப்பனே, அவர்களை ஆண்டவருடைய உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அவர்களுடைய தேவையெல்லாம் நிறைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நடத்தும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக இன்றைய பாடல் பாடும்படியாக தொலைஞ்சு போனே, பாத புரியாம பயந்து தெரிஞ்சோ தொலைஞ்சி போனே, பாத பயந்து 100 தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி நீங்க 100 பேரை தேடி நீங்க போகல, எங்க நீங்க இருக்கல, தள்ளிது போகல, கல்கடக்காக தாண்டி வந்தீங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் தரம் இழந்து என்னை தேடி வந்ததியே, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்து என்னை தேடி வந்ததியே, என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு இல்லை இல்லை, என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்பு புதிய துவக்கம் எனக்கு தந்த, உங்க தோளின் மீது வந்தீங்க, என்ன மறக்கல, என்ன ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தானே நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டிங்க, கல்லறியும் கூட்ட முன்னே என் ஆதர நீரே, கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நீரே, என் கரம் பிடித்து தூக்கி நீர் என் கரைகள் எல்லாம் நீக்கி தூக்கி கரைகள் எல்லாம் நீக்கி நீர் உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீர் மறக்கல, விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தானே நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் எனக்காக தாண்டி வந்தீங்க,
ஆமீன். நாம் அடுத்ததாக இன்றைய வேத பாடம் வாசிக்கும்படியாக அக்கா சுபா அவர்கள். வேத பாடம் மத்தேயு 9 வசனங்கள் 21-30 முடிய. வஸ்திரத்தையாகிலால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவளை பார்த்தே திடன்கொள், உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மகளை நித்திரையாயிருக்கின்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உன்வேசித்து அந்த சிறு பிள்ளையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு என்று கூப்பிட்டார்கள். அவருக்கு வந்த பின்பு அந்த அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாத எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. ஆமீன். சர்வ வல்லவர் ஆலயத்திற்கான விண்ணப்பங்கள். இன்று சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ளவர்களுக்காக குற்ற பின்னணி கொண்ட சிறுவர்கள் மற்றும் குற்றம் செய்யும் சிறுவர்கள் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்பதற்காக தீய நட்பு, போதை வழக்கம், கும்பல், செல்வாக்கு மற்றும் வன்முறை போன்றவற்றிலிருந்து சிறுவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக மறுவாழ்வு மையங்களில் செய்த தவறுகளிலிருந்தும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் இருந்தும் விடுபட வேண்டும், நல்ல குணம், கல்வி, ஒழுக்கம் போன்றவற்றை வேண்டுமாகவும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்தாக ஏற்றுக்கொண்டு அநேக போஜனம் உள்ளவர்களாக மாறும் என்பதற்காக மற்ற ஆன்லைன் கூடுகையில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் ஜபங்கட்ட பாடல் பாடிய வேதம் வாசித்த நிறைவு ஜபங்களை ஒவ்வொருவருக்காகவும் தெரிவிப்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஏறெடுக்கும்படியாக ஐயா ரெவரண்ட் ஜார்சி. ஹலோ. ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடை வியாழக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த மாதத்திலே எங்களுடைய ஊழியர்களிலே தாவே நீ கூட செய்கிறோம் ஆண்டவரே. போக்கிலே, பணியிலே, பயணங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகள் மத்தியிலே, படிப்பின் மத்தியிலே, வேலைச்சாலை மத்தியிலே நீ கூட இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளாவே சிறுவர் சிறு பள்ளியில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, யார் தவறினாலே ஆண்டவரே சிறைக்கு ஆண்டவரே சீர்திருத்த பள்ளியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறதை குறித்து ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளுடைய நீ மனமிறங்கி விரைவில் விடுதலை கேட்டவரே, இந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. குற்ற பின்னணி கொண்ட சிறுவர்கள் மற்றும் குற்றம் செய்யும் சிறுவர்களின் எண்ணிக்கை குறைய வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. போதை வசூலினாலே கத்தாவே, கஞ்சாவினாலே அடிமைத்தனத்தை கத்தாவே குற்றப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக அநேக கொலைகள் செய்கிற துணிவு கூட வந்து விடுகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் உடைய கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சிறுவர்கள் சிறு பள்ளிகளில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சிறுவர்கள் மனதிலும் ரசிக்கப்படும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் எண்ணிக்கை குறைக்கப்படும்படியாகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. விசேஷ கும்பல், செல்வாக்கு மற்றும் வன்முறை போன்றவற்றிலிருந்து சிறுவர்கள் காக்கப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கெட்டவர்களுடைய சகவாசம் ஆண்டு போதை பழக்கங்களினாலே கர்த்தாவே அவர்கள் பாதிக்கப்பட்டு வன்முறைகளிலே ஈடுபடுகிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிறுவர்களுக்கு ஆண்டவரே நீர்தான் நல்ல ஞானத்தினாவை தந்து அப்படி செய்வது தவறு என்பது ஆண்டவர்
திருந்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தர வேண்டுமா நான் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மறுவாழ்வு மைய சிறுவர்கள் தாங்கள் செய்த தவறிருந்தும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்களிலிருந்து விடுபடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். சாமி, ஆண்டவரே, அவர்கள் செய்த தவறு உணரவும், ஆண்டவரத்திலே மன்னிப்பு கேட்கவும், ஆண்டவரே மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், இயேசுவாமி ஏற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொண்டதை நீ செய்யக்கூடாது மனம் வருந்தி கர்த்தாவே மனம் திரும்படியாகவும் நான் அப்படிப்பட்ட அழுத்தத்தில் இருக்கிறதான சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறுவர்களுக்காக செபிக்கிறோம். மறுவாழ் மைய சிறுவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சாமி, கர்த்தருடைய கரம் கொடுங்க இந்த பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் நல்ல குணம், கல்வி, ஒழுக்கம் போன்றவற்றில் வளர நாங்கள் மன்றாடுவோம். சாமி, உங்களுடைய சந்திப்பு ஆனது சின்ன வயதிலிருந்து சாமுவேலை நீ அழைத்தீரே. சாமுவேலே என்று நீர் அழைத்தவரே, அவனுடைய வாழ்வு ஒரு பெரிய ஆண்டவரே செய்தீர்கள் நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளாகிறோம், என்னிடத்துக்கு வருவது கடவுள் அவரை தடை செய்யாதீர்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் நல்ல குணம், கல்வி, ஒழுக்கம் போன்றவற்றை வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சாமி, அவள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகர் ஆகியவற்றை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, சின்ன சாமியை அழைத்த தேவன் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய வருவதற்கு முடியாக இந்த சிறிலிருந்தே கத்து அறிகிற அறிவிலே கர்த்தாவே கிருபை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, எப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் கர்த்தாவே இதாமே அவர்களை மனம் மாறி கர்த்தாவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், ரசிக்கப்படவும், மனம் திரும்பவும், நல்ல பிள்ளைகளாய் வாழவும் கர்த்தர் கிருபை செய்வேன். சாமி, இந்த ஆராதனைகளை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரையே நாங்கள் அவங்களுக்காக செபிக்கிறோம். சாமி, கர்த்தருடைய கரம் கூர்ந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே ஆவரும் இடத்தில் ஓடி வருவார் சொல்லி சாமி, கர்த்தாவே வேலை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்த முடியும். ஆண்டவரே, சீயோனின் மதிலே நீ நதி அளவாய் கண்ணீர் விடு, நீன் கருப்பு வழியை சும்மா இருக்க சொல்லி கர்த்தாவே கண்ணீரும் ஆண்டவரே மாறினால் நலமாயிரம் சொல்லும்படியாக கர்த்தாவே ஆண்டவரே, சிறு வாலிபர்களுக்காக ஆண்டவரே, கெட்ட பழக்கங்களை வாடுகின்ற கர்த்தாவே, சிறைச்சாலே ஆண்டவரே சீர்திருத்த பள்ளிகள் இருக்குதான் ஒவ்வொரு பள்ளிகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். சுவாமி, அவர்களெல்லாம் கர்த்தாவே தாயின் அன்பை மறந்து கர்த்தாவே சோதனையா இல்லாத சூழ்நிலை கெட்டனாலே இன்னும் அந்த கெட்ட வாழ்க்கை விடாதபடி கர்த்தாவே அவர்கள் மனம் திரும்ப ரசி கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டும். கர்த்தாவே சோதனை கர்த்தா ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன அழுத்தங்களினாலே அவர்களுடைய செயல்திறன் குறைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறதே தாம் செய்கிறது தவறு என்று கொள்ள முடியாதபடி ஆண்டவரே சோதனையா கீழ்ச்சி பயங்களாக ஆண்டவரே இன்னும் கெட்டவங்களாக போய்விடாதபடி கர்த்தாவே ஒரு விஷயம் மனமிறங்கியவராக தேவகுமார் சித்தம் ஆண்டவரே அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது நாங்கள் கரிசனையோடு ஆண்டவரே அவர்கள் திருச்சபைகளிலே அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும், ரசிக்கப்படவும், சந்திக்கப்படவும் செய்ய வேண்டுமா சாமி. இந்த சின்ன வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற வளர கர்த்தர் கிருபை செய்கிறோம். நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தாயின் அன்பு, கடவுளுடைய பயம், தவறு என்று ஒத்துக்கொள்கிற ஆண்டு மன்னிப்பு தன்மை ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வளரும்படியாக ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைய வேத பாடம் சங்கீதம் 110 வசனங்கள் 51-52. இன்றைய வசனங்கள் 51-52. அகந்தைக்காரர் என்னை பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆறுதலான உங்களுக்கு நியாய தீர்ப்புகளையும் நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். ஆமென்.
என் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென். ஐயா ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவினுடைய ஆளுகையும் சமாதான வழி நடத்தலும் பாதுகாப்பும் இந்த ஆண்டுகளில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் இன்று கொண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆன்லைன் கூடுகையில் கலந்து கொண்ட அனைவரையும் கர்த்தரிடம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, வணக்கம்.